இயேசு கிறிஸ்துவனுடைய தூய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நல்ல மாலை பொழுதிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடுவதற்காக தேவன் வாய்ப்பை கொடுத்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாம் பாடின பாடல் நம்முடைய மனதை தொட்டதாக நான் நினைக்கிறேன். இந்த வேதத்தை எக்காலத்தும் கற்றறிந்த நெஞ்சம் அது கர்த்தருக்கு காணிக்கையாக நாங்கள் படைக்க எங்களை கடாட்சி தரலும் என்று கடைசியாக நாம் பாடினோம். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் என்று நான் நினைத்தேன். கற்றறிந்த நெஞ்சம், வேதத்தை கற்றறிந்த நெஞ்சம் அது பக்குவப்படுத்தப்படுகிறது. அது கர்த்தருக்கு காணிக்கையாக உகந்ததாக மாற்றப்படுகிறது என்பதுதான் அதன் கருத்து நினைக்கிறேன். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவருடைய தூய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய திருமறை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அத்தகைய ஒரு மாற்றம், நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் இந்த வேதத்தின் மூலமாய் இன்னும் கர்த்தருக்குள்ளாக தேரவும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒரு எட்டுகூட பக்கத்தில் செல்வதற்கும் நம்மை ஆவியானவர் வழி நடத்துவாராக. இந்த அருமையான மாலை பொழுதிலே நாம் எப்பொழுதும் தொடர்ந்து புதன்கிழமை சிந்திக்கிற நம்முடைய வேத பாடத்திற்கு வருவோம். ஓசியாவின் புத்தகத்தினின்று நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஓசியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தினின்று இன்றைக்கு நாம் சில பாடங்களை கர்த்தருடைய கிருபையினாலே கற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறோம். ஓசியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் நாம் 11 15 முடிய வாசிக்க போகிறோம். We are going to read Hosea chapter 5 verses 11 to 15. இந்த 5 வசனங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. I also welcome everybody who has joined this Zoom group for studying the Word of God. This is the usual Bible study conducted by the Ebenezer Gospel Hall every Wednesday by 6:30. So we are happy to have you joining with us. So maybe this time be a blessing and a edifying time for all of us. தேவன் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வசனத்திற்கு வருவோம். 11 முதல் 15 வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே நாம் 10ஆம் வசனத்தை நாம் தியானித்து நிறைவு செய்தோம். ஆகவே தொடர்ந்துள்ள வசனங்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே நாம் தியானித்த பகுதி நம்முடைய ஞாபகத்திலே இருக்கட்டும். யூதாவினுடைய பாவத்தை குறித்துதான் அங்கு சொல்லப்பட்டது. யூதா செய்த பாவம் என்ன என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பாவத்துக்கு வருகிற தண்டனையை குறித்து சொல்லும் பொழுது அந்த பாவத்தினுடைய கொடுமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். When you see the gravity of the punishment, then only we can understand the gravity of the sin. தேவன் பாவத்தை தண்டிக்கிற விதத்தை வைத்துக்கொண்டு அந்த பாவம் எத்தகைய பாவம் என்பதை நாம் அளவிட முடியும். On the basis of the gravity of the punishment, you can presume or assume the gravity of the sin. ஆகவே யூதாவின் பாவம் அது மிக கொடுமையானது என்பதை ஞாபகப்படுத்துகிறது. ஆழியை அல்லது ஆழி பேரலைகளை கொண்டு வந்து கரையிலே அல்லது யூதாவின் மேல் ஊற்றுவேன் என்று சொல்லுகிற அந்த 10ஆம் வசன தண்டனையை நாம் பார்க்கும் பொழுது அது நம்மை அச்சுறுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கடல் இருக்க வேண்டிய இடத்தினின்று கடலை பெயர்ந்து கரையில கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பெரிய தண்டனையை குறித்து வாசிக்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்று நாம் போன வாரத்தில் பார்த்தோம். யூதா தன்னுடைய எல்லைகளை ஒதுக்குகிறார்கள் அல்லது அவர்கள் அந்த எல்லைகளை அவர்கள் விரிவாக்குகிறார்கள், ஒத்தி வைக்கிறார்கள். They are altering their boundaries or they are extending their boundaries. எதற்காக அந்த பவுண்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறார்கள் என்பதை குறித்து நான் சொன்னேன். அவர்கள் அவிதமாய் பவுண்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது அவர்கள் எங்கு செல்லக்கூடாதோ அந்த இடத்திற்கு அவர்களால் போய் சேர முடியும். பவுண்டரி லைன் இருக்கும் பொழுது அந்த லைனை கிராஸ் பண்ணும் பொழுது பாவமாய் எண்ணப்படும். ஆகவே அவர்களும் இந்த எருசலேம் தேவாலயத்தை விட்டுவிட்டு எருசலேமுடைய ஜீவனுடைய தேவனுடைய ஆலயத்தை விட்டுவிட்டு விக்கிரக தோப்புகளை நாடி செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை வந்திருக்கலாம். அவிதமாக வாஞ்சை வந்து பெத்தாவேனுக்கு போகலாமே என்று யோசிக்கும் பொழுது பெத்தாவேன் அது இஸ்ரவேலுடைய எல்லைக்குட்பட்டதாக இருக்கிறது.
ஆகவே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நம்முடைய எல்லையை அந்த பெத்தான் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தால் நாம் அங்கே போய் வருவதற்கு அப்புறம் தடை இல்லை, அங்கு பவுண்டரி இல்லை. ஆகவே இந்த அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எல்லையை ஒதுக்குகிறவர்களை போல இருக்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தருடைய கட்டளைகளை மீறுவதற்கு அவர்கள் அவர்களுடைய அந்த வேத வியாக்கியான முறைகளை மாற்றிக் கொள்கிறார்கள் என்று நாம் பொருள் எடுத்தோம். ஆகவே இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வசனத்திலே தடை செய்யப்பட்டுள்ள காரியங்களை செய்கிறதற்காக அல்லது செய்பவர்கள் அதை நியாயப்படுத்துவதற்காக வேதத்தினுடைய எல்லைகளை அவர்கள் என்ன செய்வார்கள், விரிவாக்குகிறார்கள் என்று நான் சொன்னேன். குறிப்பாக நான் உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், இன்றைய நாட்களிலே அதிகமாய் விவாதிக்கப்படுகிற விஷயம், கிறிஸ்தவ வட்டாரத்திலேயே ஒரு காரியம், ஸ்திரீகள் முக்காடிட்டுக் கொள்வதை குறித்துள்ள விவாதம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், குறிப்பாக இவாஞ்சலிக்கல் சர்ச்சஸில் இருக்கக்கூடியவர்கள், சுவிசேஷ சபைகள் என்று அழைக்கப்படுகிற சபைகளில் கூட இன்றைக்கு பெண்கள் கூட அளவுக்கு மீறின நிலைமையில பிரசங்கிக்கிறார்கள். கடந்த வாரத்துல கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சகோதரி பேசுகிறதை நான் பார்த்தேன். ஒரு ஆண் தோற்று போக வேண்டும், அவ்வளவு வல்லமையாக, மிக சாதுரியமாக, மிக ஞானமாகத்தான் பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய தலையை பார்த்தால் ஒரு பெண்ணுக்குரிய பணிவு கிடையாது. இரண்டாவதாக நான் சொல்லுகிறேன், அவர்கள் தேவ சமூகத்தில் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது வேத மரபின்படியாகவும் வார்த்தையின்படியாகவும் அவர்கள் முக்காடிட்டு கொள்ளாமல் அவர்கள் அந்த அப்படியே அவர்கள் திறந்த தலையோடு பேசுகிறதை நான் பார்த்தேன். அவரிடத்துல நீங்கள் கேட்டு பாருங்கள், அவர் என்ன சொல்லுவார்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற அந்த விஷயம் சாதாரணமாய் துணியால் போடுகிற முக்காட்டை குறித்து சொல்லவில்லை. அது ஒரு சாங்கியம், ஒரு சடங்குக்காக சொல்லப்பட்டது. அது போடாவிட்டால் பிரச்சனை இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் அந்த வேத வாக்கியத்தை அவர்கள் அதன் எல்லைகளை விரிவாக்கி தாங்கள் செய்கிறது சரி என்று வியாக்கியானம் செய்கிறதை நான் பார்க்க முடியும். ஆனால் பவுல் சொல்லுகிற 2 வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த வசனங்கள் நாம் போன முறை வாசித்திருக்க வேண்டும், ஆனால் இந்த முறை அதை வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தை கொரிந்தியர் நிருபம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே வருகிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 2 last verse. Dinesh, please. ஓகே, கிளியரா இல்ல. 2 கொரிந்தியர் 2:17 வாசித்தோம் நினைக்கிறேன். மறுபடியும் 4:2 கூட வாசிக்கலாம். 4:2 also, 2 Corinthians 4:2 also. ஓகே, இந்த 2 வசனங்களிலே பவுல் எவ்விதமாய் பிரசங்கம் செய்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2:17 வாசித்த பொழுது, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவனுடைய வசனத்தை பேசும் பொழுது, அதை வியாக்கியானம் செய்யும் பொழுது, நான் வாசித்த தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக என்று சொன்னால், அந்த வசனத்தின் மூலமாக தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார், what God intends to reveal through that verse, அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்ன வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதை நாங்கள் கூட்டவோ குறைக்கவோ இல்லை. வியாக்கியானம் செய்து எங்கள் இஷ்டத்திற்கு எதுவாக, for our convenience sake, we will not change or alter or manipulate the word of God. இதுதான் பவுல் சொல்லுகிற வார்த்தை. 4:2 நாம் வாசித்த பொழுதும் அதே சிந்தை தான் பவுல் சொல்கிறார். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, renouncing the hidden things of shame, தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய சித்தத்தை அந்த வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டியவர்கள் அதற்கு பதிலாக தங்களுடைய கன்விக்ஷன்ஸ்,
தங்களுடைய கோட்பாடுகளை அதை அவர்கள் ஸ்தாபிப்பதற்காக தேவ வசனத்தை அவர்கள் புரட்டுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வேத வசனம் எந்த எல்லை வரைக்கும் போக அனுமதி உண்டோ அதையும் தாண்டி அவர்கள் எல்லையை தாண்டாமல் எல்லை அவர்கள் விரிவாக்கி கொண்டு போகும் பொழுது அவர்கள் சொல்லுவதும் சரி என்று அவர்களால் வியாக்கியானம் செய்ய முடியும். ஆகவே இந்த நாட்களில் வேத வியாக்கியானம் செய்பவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். எப்படியும் வியாக்கியானம் செய்கிற கூட்ட மக்களை இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். ஊடகங்கள் வாயிலாக இன்றைக்கு அநேக செய்திகளை கேட்கிறோம். அதை போல அநேக ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நாம் கேட்கிறோம். எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறோம் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு என்ன காரணம்? அவர்களுடைய வியாக்கியானத்தில அவர்கள் இந்த வேதத்தின் எல்லைகளை பாவத்தை பாவம் அல்ல என்று சொல்லுகிற அளவுக்கு விரிவாக்கி வியாக்கியானம் செய்கிறதுனாலே வருகிற வினை என்று நாம் போன வாரத்திலே நாம் நினைவு கூர்ந்தோம். ஆகவே இந்த நாளிலும் அந்த நினைவோடு நாம் அடுத்த பகுதிக்கு வரப்போகிறோம். தேவனுடைய வசனத்தை பேப்டிசம் என்ற விஷயத்தை குறித்தும் அப்படிதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில பேப்டிசம் ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறது கூட ஒரு சடங்குதான். அது வேண்டுமென்றால் எடுக்கலாம், இல்லாவிட்டால் பரவாயில்லை என்று சொல்லுகிற வியாக்கியானிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காலம் போக போக வேதம் எல்லைகளை வகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக சத்தியங்களை இன்றைக்கு தண்ணீர் கலந்து மாயம் சேர்த்து அதனுடைய உண்மை தத்துவங்களை உண்மை கருத்துக்களை அவர்கள் பொய்யாக மாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேதத்தை வாசித்து வியாக்கியானம் செய்யும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய எல்லை கோடுகளை கவனித்து அங்கே நின்று திரும்ப வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரார். நாம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 11 வாசிக்க போகிறோம். 11ஆம் வசனத்தை இப்பொழுது நாம் வாசிப்போம். ஓசியாவின் புத்தகத்தின் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். எப்ராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கு எப்ராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் என்று அவனை குறித்து வாசிக்கிறோம். அது அவன் செய்த பாவமும் பின்வருகிறது, வாசகத்திலே பின்வருகிறது, அதற்குரிய தண்டனையுமாக நாம் பார்க்க முடியும். அவன் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் என்ன ஆவான்? அவன் ஒடுங்குண்டு போவான். He will be suppressed என்றும் oppressed என்றும் அதற்கு சொல்லப்படலாம். He will be broken into pieces, நொறுங்குண்டு போவான் என்று சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஆகவே இங்கும் தண்டனையுடைய தீவிரத்தை நாம் பார்க்கிறோம். We could see the severity of the punishment. என்ன சொல்லப்படுகிறது? அவன் முற்றிலுமாய் அழிந்து போவான் என்று சொன்னால் அவன் நொறுங்குண்டு நறுங்குண்டு அவன் ஒன்றுமில்லாமல் அழிந்து போவான் என்று சொல்லப்படுகிறது. இது சாதாரணமான ஒரு பாவத்திற்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல என்பதை நாம் அப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தண்டனைகளை சொல்லும் பொழுதுதான் பாவம் எவ்வளவு கொடிது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த இடத்திலும் தண்டனையினுடைய தீவிரத்தை பார்க்கும் பொழுது அவன் செய்த பாவம் என்ன என்பதை நம்மால் யோசிக்க தோன்றுகிறது. ஆகவே 11th verse எப்ராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் என்று வாசிக்கிறோம். இங்கு எப்ராயிமுடைய பாவம் என்னவென்று கேட்டால் அவன் தகாத கற்பனையை அவன் பின்பற்றினான். தகாத கற்பனையை பின்பற்றினான். இந்த இடத்தில் தகாத என்ற வார்த்தை தமிழில் இருக்கிறது. ஏனைய மொழிபெயர்ப்புகளிலே அந்த தகாத என்ற வார்த்தை இல்லை என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே அது அந்த இடத்தில் தகாத என்ற வார்த்தையை எடுத்து விட்டால் நான் வாசிக்கிறோம், எப்ராயிம் கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சில வசனங்களிலே தகாத என்ற அந்த வார்த்தை இல்லை. ஆனால் அது ஒருவேளை மொழிபெயர்ப்பிலே வரும் பொழுது விளக்கம் கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆகவே எப்ராயிம் கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் என்று பார்த்தால் நாம் இந்த தகாத என்ற வார்த்தை இருப்பதனால் நமக்கு விஷயம் புரிகிறது. அது இல்லை என்றால் நாம் என்ன நினைப்போம்? எப்ராயிம் கற்பனையை மனதார பின்பற்றி போனான், அவனை ஏன் தண்டிக்க வேண்டும் என்று கேட்க தோன்றுகிறது. ஆனால் இங்கு அப்படி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அவன் இப்பொழுது மனதார பின்பற்றின கற்பனை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவன் பின்பற்றின கற்பனையை குறித்து நாம் எங்கே வாசிக்கிறோம்? ஒரு வசனத்தை நாம்
பழைய மன்னிக்கவும் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே First Kings 12:27 and 28. Please, Dinesh, please read. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்தப்பட்டால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் ஆண்டவருமாய் திரும்பி அவர்கள் என்னை யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் வாரிசுகளாய் போய்விடுவார்கள் என்று 27 நாம் வாசித்தோம். ஒரு நிமிஷம். 1 ராஜாக்கள் தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். 1 ராஜாக்கள் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். இப்பொழுது வாசித்த வசனங்கள் ஒருவேளை உங்களுக்கு புரிந்திருக்கலாம். அந்த பகுதியிலே நான் வாசித்த வசனத்திலே என்ன, யெரொபெயாம் என்னும் இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய தேச தந்தை அல்லது தேசத்தினுடைய ஃபவுண்டர், he was the founder of the nation called Israel. காரணம், யெரொபெயாம் என்ற மனிதன் ரெகொபெயாம் என்ற மனிதரோடு சண்டை விட்டு அவன் தனியாக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தைகளை தான் இங்கு வாசிக்க கேட்டோம். First Kings 12th chapter நாம் 28 இருந்து வாசித்தோம். அது 27 கூட வாசித்தா நமக்கு நன்றாக தெரியும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகி ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பும் என்று அவன் அறிந்து, அப்படி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகி ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதில் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்படி சிந்தித்துக் கொண்டு 28 ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணினான், பொன்னினால் 2 கன்று எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். 1 பெத்தேலிலும் 1 தானிலும் ஸ்தாபித்தார் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்திலே இந்த ராஜா யெரொபெயாமினுடைய உள் மனது என்ன சொல்லுகிறது? இந்த ஜனங்கள் தெய்வீக வழிபாட்டை முறையாக அவர்கள் கடைபிடித்தால், ஜீவனுள்ள தேவனை வழிபடுவதற்காக அவர்கள் எருசலேம் புனித நகரத்திற்கு போய் வந்தால் தன்னுடைய ராஜாசனம் இழந்து விடுவேன், தன்னுடைய அதிகாரம் பறிக்கப்படும், தான் கொல்லப்படுவான் என்ற அச்சம் வந்த பொழுதுதான் சொல்லுகிறார். அவன் சொல்லுகிற அந்த பேச்சு நயத்தை நீங்கள் பார்த்தீர்களா? அவன் என்ன சொல்லுகிறார்? மக்களே, நீங்கள் எருசலேமுக்கு போவது உங்களுக்கு ரொம்ப வருத்தம், அது ரொம்ப கடினமானது. இட் இஸ் டூ மச் ஃபார் யூ டு கோ அப் டு ஜெருசலேம். அப்ப எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் அல்லவா? அப்போ இதை கேட்ட மாத்திரத்துல மக்கள் மனது என்ன சொல்லுகிறது? பரவாயில்லை, இந்த ராஜா எங்கள் மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவனாயிருக்கிறார், எங்களுடைய வருத்தத்தை பார்க்கிறார். ஆம், அவர் சொல்லுவது சரிதானே. எருசலேமுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இட்ஸ் கோயிங் அப் த மவுண்டன், அது மேலே போகணும், மலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆகவே அங்கே ஏறி போவது கஷ்டம். மாத்திரமல்ல, அதுவும் நம்ம தேசத்தினின்று அங்கு போவது நமக்கு தூரமாயிருக்கிறது. ஆகவே போக்குவரத்து கஷ்டமாயிருக்கிறது. இதை சொன்ன மாத்திரத்துல ஜனங்களும் எப்படி நினைக்கிறார்கள்? பரவாயில்லை, இந்த ராஜா எவ்வளவு தயாளம் உள்ளவர், நம்முடைய வருத்தத்தை புரிந்து கொண்டு பேசுகிறார் என்றுதானே மக்கள் நினைத்திருப்பார்கள். அதற்கு பின் என்ன செய்தான்? அவன் தேசத்தினுடைய வடபகுதி ஆகிய தானிலே ஒரு விக்கிரகமும், தென்பகுதி ஆகிய அந்த ஒன்றை வடபகுதியாகி 1 பெத்தேலிலும் 1 தானிலும் ஸ்தாபித்தான். பெத்தேல் என்பது கீழ் திசையில் இருக்கிறது, அதாவது தென் திசையில் இருக்கிறது. அதே போல தான் என்பது இஸ்ரவேல் தேசம் வட திசையில் இருக்கிறது. 2 கோடிகளில் இருக்கக்கூடிய பட்டணங்கள் என்று சொல்லலாம். அப்படினால் இந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவர்களுக்கு அது சந்தோஷமாயிற்று. இந்த இடத்திலே இந்த கற்பனை இருக்கிறதே, அதாவது இந்த கற்பனை தான் இந்த எப்ராயிம் மக்கள் மனதார பின்பற்றினார்கள். அவர்களுக்கு வந்த பாவ தண்டனையை குறித்து சொல்லும் பொழுது, இந்த ராஜாவின் கற்பனையை, எருசலேமுக்கு போவது உங்களுக்கு வருத்தம் அல்லவா, அங்கு போக வேண்டாம், நான் அதற்கு பதிலாக மாற்று ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு நம்முடைய வடபகுதியாகிய மேலே அந்த தானிலே நான் கன்றுக்குட்டியை வைத்திருக்கிறேன். அதே போல பெத்தேலிலே ஒரு கன்றுக்குட்டி, அதுவும் பொன் கன்றுக்குட்டியை வைத்திருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கும் பொழுது எகிப்தினின்று உங்களை வழிநடத்தி வந்த தெய்வமாக நீங்கள் நினைத்து வழிபடலாம் என்று சொல்லி அவன் செய்தான்.
இந்த வார்த்தை ஜனங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை லட்சம் மக்கள் இவன் சொல்லுவதை கேட்டு தங்களுடைய முற்பிதாக்கள் ஆண்டாண்டுகளாக அவர்கள் பிதாக்களின் காலம் துவக்கி வழிபட்டு வந்த தெய்வீக வழிபாட்டு முறைகளை எல்லாம் குப்பை தொட்டியிலே போட்டு காற்றிலே பறக்க விட்டு அவர்கள் இந்த ராஜாவினுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவன் கூட அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது! இத்தனை நாட்களும் ஆண்டவரை எருசலேமில் ஆராதித்த ஜனம்தான். ஆனால் இப்பொழுது ஒரு ராஜா சொல்லுகிற வார்த்தையை கேட்டு எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொன்ன மாத்திரத்திலே நான் நினைக்கிறேன், இது இவர் உள்ளத்திற்கு இதமாயிருந்ததோ என்று யோசிக்கிறேன். ஏற்கனவே இப்படி ஒரு சட்டம் வராதா என்று கூட யோசித்திருக்கலாம். நான் இப்படி ஒரு முறை ஒருவர் பேசுவதை நான் கேட்டேன். சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும் என்று அரசாங்கம் இப்பதான் கட்டளையிட்டது. ஆனா நாங்க எங்க சபையில இது ஆண்டாண்டுகளா கடைபிடித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே இது இப்போ வந்த கட்டளை தான், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல பல காரியங்கள் சபையிலே கூடக்கூடாது, கூடி வருவது தடை செய்யப்பட்டது. அவர் சொல்லுகிறார்கள், இதுக்குதான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தோம், அவங்கவங்க வீட்டில இருந்து ஆராதிச்சா நல்லா இருக்குமே என்று யோசித்தோம். பிரியமானவர்களே, தெய்வீகமான சட்டங்களுக்கு விரோதமாக மனுஷன் சட்டங்களை ஏற்றும் பொழுது அதை தெய்வீகமாய் ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இந்த இடத்துல நாம் என்ன வாசித்தோம்? ஓசியான் புத்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரம் 11 வாசித்த பொழுது எப்ராயிம் என்ன செய்தான்? அவன் இந்த கற்பனையை எப்படி ஏற்றுக்கொள்கிறான் பாருங்கள். அந்த இடத்தில் மனதார என்று வாசித்தோம். இட் இஸ் அவன் சொல்ல willingly, they were so willing to walk after the commandment or command of this king. So willingly, ரொம்ப மனசார. அதுபோல ஒரு வார்த்தை கர்த்தருடைய காரியங்களில் அவர்களுக்கு இல்லை. இதுவரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கற்பனைகளை அவர்கள் மனதார கீழ்ப்படைந்ததோ பின்பற்றினதோ இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த ராஜா சொன்ன மாத்திரத்தில் என்ன செய்கிறார்கள்? அந்த கற்பனையை மனதார அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். இது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நான் வாசிக்கிறோம். அதே அந்த வாசிக்கலாமா? அந்த 30ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 12:30 கொஞ்சம் வாசித்து பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 12:30. தினேஷ், சவுண்ட் கிளியரா கேட்க. 1 ராஜாக்கள் 12:30. சரி, தேங்க்யூ தினேஷ். ஓகே, நான் வாசித்த வசனம் மறுபடியும் வாசித்து காண்பிக்கிறேன். இந்த காரியம் பாவமாயிற்று. எருசலேமுக்கு போவது உங்களுக்கு வருத்தம், போக வேண்டாம். ஆகவே நான் உங்களுக்காக பெத்தேலிலும் தானிலும் கன்றுக்குட்டிகளை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இந்த மக்கள் என்ன, அது வாசித்த வசனத்திலே 30ஆம் வசனம் கடைசி, இந்த கவனியுங்கள், இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். யோசித்து பாருங்கள், எனக்கு இது ஆச்சரியத்தை தந்தது. எருசலேமுக்கு போவது உங்களுக்கு வருத்தம், எருசலேமுக்கு போவது வருத்தம் ராஜா சொன்னது. காரணம் மலை ஏறணும், அதே போல கொஞ்சம் தூரம் இருக்கு, பாதை சரியில்லை, ஆகவே இவ்விதமாய் ஆராதிக்கலாம். ஆனால் தானிலே வைத்த கன்றுக்குட்டிக்காக எந்த பிரயாசத்தையும் மேற்கொண்டு அவர் வாசிக்கிறோம், இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும், அது தான் வரைக்கும் என்றில்ல, தான் மட்டும் என்று சொல்வது அவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டவர்கள் போகிறார்கள். அதைத்தான் ஓசியா இங்கே சொல்லுகிறார். அவர்கள் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனவர்கள். யாருடைய கட்டளை? கர்த்தருடைய கற்பனைகளோ கட்டளைகளோ அல்ல. இவர்கள் இந்த குறிப்பாக எப்ராயிமை குறித்து நாம் இந்த வாசித்த இந்த பகுதியில எப்ராயிமை குறித்து தான் வாசிக்கிறோம். 11 எப்ராயிம். இந்த எப்ராயிமுக்கு விரோதமாக ஓசியா வடதேசத்திலே செய்தி கொடுக்கிற அதே காலகட்டத்திலே தான் கீழே, அதாவது யூதேய தேசத்திலே ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியும் பிரசங்கம் செய்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், ஓசியாவும் ஏசாயாவும் கண்டெம்பரரி ப்ராஃபட்ஸ், 2 பேருமே சமகாலத்துக்குரியவர்கள். ஒருவர் வடநாட்டிலும் இன்னொருவர் தென்னாட்டிலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இவர்களுடைய மனங்களிலே ஆண்டவர் கொடுத்த சிந்தனையும் ஒரே விதமாய் இருக்கிறதை பாருங்கள். இந்த இடத்தில் இந்த எப்பிராயீமியர்கள் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமான கட்டளைகளை, மனுஷ கற்பனைகளை, தகாத கற்பனைகளை மனதார கீழ்ப்படுகிறார்கள். அதே நேரத்திலே தென் தேசத்திலே ஆண்டவருக்காக பணியாற்றுகிற ஏசாயாவும் இந்த எப்பிராயீமுக்கு சொல்லுகிறதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். அது நாம் ஏசாயாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரம் ஏசாயா 28 நான் வாசித்து 28 ஒரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். ஏசாயா 28 அதனுடைய 9ஆம் வசனம். ஏசாயா 28:9 அதனுடைய முதல் வசனம் உங்களுக்கு தெரியும், நான் படித்திருக்கிறோம். எப்பிராயீமினுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ என்று சொல்லி ஏசாயா எப்பிராயீமுக்கு விரோதமாய் பேசுகிறார். இவர் ஊழியம் செய்கிறது தென் தேசத்தில் இருந்தாலும் வடதேசத்தில வாழ்கிற எப்பிராயீமியருக்கு விரோதமாக ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாய் ஏசாயா பேசுகிறார். இந்த பிரசங்கத்திலே ஏசாயா சொல்லுகிற வார்த்தைகள் தான் நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். 9ஆம் வசனம். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மண்ணப்பட்டவர்களுக்குமே கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் என்கிறார்கள். இனி 13ஆம் வசனம். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும் படிக்கும், சிக்குண்டு பிடிபடும் படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். 14. ஆகையால் எருசலேமில் இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நான் வாசித்த வேத பாகம் ஒருவேளை உங்களுக்கு புரிந்திருக்கிற பகுதிதான், ஆனாலும் அதை நான் உங்களுக்கு புரியும்படியாக சற்று விளக்கும்படி விரும்புகிறேன். எப்பிராயீமியர்களுக்கு விரோதமாக ஏசாயா இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட எப்பிராயீமியர்களுடைய பதில் தான் அப்பொழுது வாசிக்க கேட்டோம். என்ன பதில் சொல்லுகிறார்கள்? எப்பிராயீமினுடைய வெறியரின் கிரீடத்திற்கு ஐயோ, நீங்கள் அழிவை சந்திக்க போகிறீர்கள் என்று சொல்லி மிக சீரியஸாக ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அதை கேட்டவர்களுடைய ரெஸ்பான்ஸ் தான் இங்க வாசிக்க கேட்டோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஜனங்களும் சரி, அல்லது மேலே சொல்லப்படுகிற அந்த நியாயம் சாதிக்கக்கூடியவர்கள் அல்லது மற்றும் அப்படிப்பட்ட ஆசாரியர்கள் இவர்களுக்கெல்லாம் விரோதமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஏசாயாவினுடைய இந்த சீரியஸ் செர்மன், இவ்வளவு முக்கியமான தெய்வீக ஆலோசனை கலந்த ஒரு முக்கியமான செய்தி அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். அவர்கள் ஏசாயாவினுடைய பிரசங்கத்தை டிஸ்கஸ் பண்றாங்க. ஒருவேளை தங்கள் வீட்டில் உட்கார்ந்து பேசுறாங்களோ, அல்லது அவர்கள் தன்னுடைய அரண்மனையில பேசினார்களோ, ஆலயத்துல பேசினார்களோ நமக்கு தெரியாது. இந்த ஏசாயாவுடைய பிரசங்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த ஆளு, அதாவது அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு போய் அறிவை போதிக்க போறாரு? யாருக்கு உபதேசம் பண்றாரு? என்ன பால் மறந்த குழந்தைகளா நாங்க, அல்லது இப்பதான் விளைவறக்க பண்ணின பாலகர்களா நாங்கள்? எங்களுக்கு போய் இந்த ஆளு பாடம் நடத்துகிறாரு. இது என்ன பாடம்? எப்படிப்பட்ட பாடம்? அவர்களுடைய அந்த மிமிக்கிங் அல்லது மிமிக்ரி போல சொல்லுகிறார்கள். அவர்கள் அதாவது அவர் பிரசங்கித்த பிரசங்கத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள். அதனுடைய சீரியஸ்னஸ் கேவலப்படுத்தி அதை நிந்திக்கிறார்கள். அந்த பிரசங்கத்தை அவர்கள் நிந்தித்து பேசுகிறதுதான் இங்க வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு போய் பேசுறான், இவனுக்கு என்ன தெரியும்? நாங்க யாரு? நாங்க என்ன சின்ன குழந்தைகளா? என்னமோ பேபி கிளாஸ்ல பேசுற மாதிரி பேசுறாரு என்று சொல்லுவது போலதான் இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். அதற்கப்புறம் 10ஆம் வரும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அவர் பிரசங்கம் பண்ணினதை அப்படியே எடுத்து பேசுகிறார்கள். என்ன பேசுறாரு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். தேவ கற்பனைகளை கேட்டவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் கேலி பண்ணுகிறார்கள். இவருடைய பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு கிண்டர் கார்டன் பள்ளிக்கூடத்தை, ஒரு குழந்தைகள் இருக்கக்கூடிய கிளாஸ்ல ரைம்ஸ் சொல்லி கொடுப்பார்கள் அல்லவா, அந்த ரைம்ஸ் போல இருக்குது. இந்த இடத்துல அந்த ரைம்ஸ் மாதிரி தான் எபிரேய மொழியிலே, எபிரேய பைபிளிலே ஒரு ரைம்ஸ் எப்படி இருக்கும் அதை போலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒருவேளை சொல்ல வேண்டுமானால்
டூ. அவர்கள் இப்படி அந்த எபிரேய மொழியிலே ஒரு ரைம்ஸ் மாதிரி அது வருகிறதுனாலே ஆங்கிலத்தில் இப்படி சொல்லலாம், டூ அண்ட் டூ, டூ அண்ட் டூ, ரூல் ஆன் ரூல், ரூல் ஆன் ரூல் என்று சொல்லி ஹியர் a little, there a little என்று குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவது போல இந்த ஆளு பேசுறாரு. நாம் என்ன குழந்தைகளா? நாங்கள் எவ்வளவு வளர்ந்தவர்கள்? இவர் எதற்கு இப்படி குழந்தைகளிடத்துல பேசுற மாதிரி பேசுகிறார்? இவருடைய பேச்சு வரும் ரைம்ஸ் மாதிரி இருக்கு, ரைம்ஸ் சொல்றது போல இருக்கு. இந்த இடத்துல ஹியர் a little, there a little இதெல்லாம் அந்த ரைம்ல வருகிற வார்த்தைகள். அப்போ கர்த்தருடைய தாசனுடைய பிரசங்கத்தை இந்த மனிதர்கள் அல்லது எப்பிராயீமியர்கள் எவ்வளவு கேவலமாய் கொச்சைப்படுத்தினார்கள். அவர்கள் அதை சீரியஸாக எடுக்கல. தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் எள்ளி நகையாடுகிறார்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு வந்து வீட்டிலே அதை மிமிக்ரி பண்ணுகிறார்கள், கேவலமாய் பேசுகிறார்கள். அது கர்த்தருடைய கற்பனை தான். இங்கே சொல்லும் பொழுது அதே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்படி ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி மூலமாக நீங்கள் உங்களுடைய சொந்த மொழிகளிலே என் கற்பனைகளை கேட்டுவதை நீங்கள் அலட்சியம் செய்து கீழ்ப்படியாமல் இருப்பதினாலே கவனியுங்கள், எச்சரிப்பை கொடுக்கிறார். அதே ஐசையா சாப்டர் 28 அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி பரியாச உதடுகளால் உங்களுடைய தெய்வதாசரை, உங்களுடைய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியை கேவலமாய் பரியாசித்து பேசினீர்களோ, அதே பரியாச பாஷையிலே உங்களிடத்துல பேச நான் ஆட்களை அனுப்புவேன், அல்லது பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் ஜனங்களாகி உங்களோடு பேசுவதற்காக நீங்கள் அறியாத இடத்திற்கும் அறியாத பாஷை பேசுற மக்களிடத்திலும் நான் உங்களை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தம் நமக்கு நம்முடைய காதார வந்து விழும் பொழுது அது தெய்வ சத்தம் என்பதை நாம் உணரவில்லை என்றால், தேவன் நம்மோடு பேசுகிற, நம்மை நேசித்து நம்மை அதிகமாய் நம்மை கரிசனையோடு பார்த்து கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை அலட்சியம் செய்து அற்பமாய் எண்ணி அதை குறித்து கேவலமாய் கேளிக்கையாக பேசும் பொழுது தேவனுக்கு வேறு வழி இல்லை. தேவன் நியாயமாய் பேசியும் அலட்சியம் செய்கிற மக்களை பொறுத்த மட்டில் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியானால் இனி உங்களிடத்துல நான் புரிகிற மாதிரி பேசி பிரயோஜனம் இல்லை. என்னுடைய தாசன் எளிய நடையில ஆனால் முக்கியமான செய்திகளை பேசினார். புரியும் வகையாக பேசினதுனாலே அது உங்களுக்கு விளையாட்டாய் தெரிகிறது அல்லவா? ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை அனுப்ப போகிறேன். அதற்கு பின் அவர் சொல்லும் பொழுது அந்த வசனத்தை மறுபடியும் எடுத்து சொல்லுகிறார். 13ஆம் வசனம் வரும் பொழுது, ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து, கவனியுங்கள், இந்த வசனத்தை கொச்சையாக நினைத்தவர்கள், தேவ வசனத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காதவர்கள், those who took God's word lightly without its significance, அப்படிப்பட்டவர்களை பொறுத்தமட்டில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் என்ன செய்வேன்? ஆதலால் அவர்கள் விழுவார்கள், நொறுங்கும்படிக்கு சிக்குண்டு பிடிபடும்படிக்கு. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு எப்படி இருக்கும்? கற்பனை. மறுபடியும் அந்த ரைம் சொல்றார். ரைம் எப்படி சொல்லப்பட்டது அந்த மாதிரிதான் நடக்க போகுது. It will happen according to the very simple rhymes. ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படி மாற்றம் இல்லை, அப்படிதான் இருக்கும். இவர்களுக்கு அது விளையாட்டு. கர்த்தருடைய கற்பனைகளை குறித்து கேவலமாய் பேசினார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதன்படியே நடக்க போகிறது, எச்சரிப்பாயிருங்கள் என்று எப்பிராயீமியரே என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? கீழ் தேசத்திலே எப்பிராயீமுடைய பாவம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய கற்பனைகளை அவர்கள் கேட்டும் அதை அலட்சியம் செய்து அதற்கு கீழ்ப்படிய மனதில்லை. ஆனால் அரசனுடைய கட்டளைக்கு, மனுஷனுடைய கட்டளைக்கு, மனுஷனுடைய பாரம்பரியத்திற்கு, மனிதனுடைய பிரமாணங்களுக்கு இந்த எப்பிராயீமியர்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார்கள். அதற்காக என்ன செய்கிறார்கள்? தான் மட்டும் போகிறார்களாம். கர்த்தருடைய கற்பனையை கீழ்ப்படிந்து எருசலேமுக்கு ஆராதனை செய்ய போக அவர்களுக்கு மனதில்லை. ராஜா சொன்னுடனே சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தேவ கற்பனையை மீறுவதற்காக அவர்கள் என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்ய தயாராகிறார்கள். தெய்வத்தை
குறை கூறுவதற்கு, தெய்வத்திற்கு விரோதமாய் செயல்படுவதற்கு தங்களை தாங்களே அர்ப்பணிக்கிறார்கள். யோசியாவுடைய உள்ளத்தின் வேதனையை கர்த்தர் தேவனுடைய வேதனையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். வாசித்த வசனத்துக்கு திரும்பி வருவோம். 5ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே, எப்ராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போவான். எப்ராயிமர்களுக்கு சொன்ன அதே அப்பொழுது ஏசாயா சொல்லுகிற அதே வார்த்தை தான் ஓசியா அவர்கள் நடுவில் நின்று கொண்டு சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். அடுத்த வார்த்தைக்கு போகலாமா? 12ஆம் வசனம். இப்பொழுது கர்த்தர் அவர்களை நியாயத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் ஒப்புக் கொடுக்க போகிறார். தேவனுடைய மில் இட் ஸ்டார்டட் or it started grinding என்று சொல்லலாம். இப்பொழுது என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். இவருடைய பாவத்திற்கு விரோதமாக தேவனுடைய கோபம் இப்பொழுது அது பிரவேசிக்க துவங்குகிறது. நான் 12ஆம் வசனம் 12th verse ஹோசியா 5:12, நான் எப்ராயிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் எப்ராயிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே 2 குறிப்புகள். ஒன்று எப்ராயிமுக்கு விரோதமானது, மற்றொன்று யூதாவுக்கு விரோதமானது. யூதா என்ன செய்கிறார்கள்? யூதாவும் எல்லை கடந்து இஸ்ரவேலர்கள் செய்கிற அதே பாவத்தை செய்யும்படியாக அவர்களும் பிரயாசப்படுகிறார்கள். அவர்களும் மனுஷ கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக அவர்களும் ஆயத்தமாய்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தண்டனை வரப்போகிறது. ஆகவே இங்கே சொல்லப்படுகிற விஷயத்தில் முதலாவது எப்ராயிமுக்கு நான் யாராயிருப்பேன், இரண்டாவது யூதாவுக்கு என்னவாயிருப்பேன். இந்த இடத்தில் 2 வார்த்தைகளை கவனித்தோம். பொட்டரிப்பு, அங்கே I'll be like a moth என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. எப்ராயிமை பொறுத்தமட்டில் நான் அவர்களுக்கு பொட்டரிப்பை போலவும், அதே போல யூதாவை பொறுத்தமட்டில் உளுப்பை போலவும் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போல 14ஆம் வசனம் வரும் பொழுது, நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த 2 வார்த்தைகளை கவனித்தால் எப்ராயிமுக்கு வருகிற தண்டனை பெரிதா அல்லது யூதாவுக்கு வருகிற தண்டனை பெரிதா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 இடத்திலும் ஒரு கம்பாரிசனை பார்த்தால் இந்த எப்ராயிமுக்கு வருகிற தண்டனையை விட அதிகமான தண்டனையை யூதாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லது எப்ராயிமுக்கு பொட்டரிப்பை போல இருந்த ஆண்டவர் யூதாவுக்கு என்னவாய் மாறுகிறார் என்று வாசித்தால் அவர்கள் யூதாவின் உளுப்பை போல, அந்த வார்த்தை எனக்கு தமிழோட பழக்கம் இல்லை, உளுப்பை போலவும் என்று வாசிக்கிறோம். அதற்கு அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை ரோட்டன்னஸ், மலையாளத்தில் திரவத்துவம். அதாவது எப்படி ஒரு பொருள் டீகே ஆகுதோ அந்த வார்த்தையின் பொருள் தான் அது. ஆகவே அந்த இடத்துல 2 குறிப்புகளை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது நான் சொல்ல வந்த விஷயம் பாருங்கள், பாவம் செய்த எப்ராயிமுக்கும் தண்டனையை கூறிவிட்டார், அதே போல யூதாவுக்கும் தண்டனையை கூறிவிட்டார். மேல நான் சொல்லும் பொழுது ஏசாயா கீழ் திசையில இருக்கக்கூடிய ஏசாயா, தென் நாட்டில் இருக்கக்கூடிய ஏசாயா, அவன் அங்கே இருந்து வடதேசத்துக்கு விரோதமாய் பேசுகிறார். இங்கே பேசுகிற இந்த ஓசியா அவர் வடநாட்டிலே ஊழியம் செய்த போதிலும் தென்னாட்டுக்கு விரோதமாகவும் பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இது நமக்கு எதை காட்டுகிறது? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் ஒருபோதும் பிரிவை அவர்கள் ஊக்குவிப்பவர்கள் அல்ல. 2 தேசமாய் அவர்கள் இருந்தாலும் கூட 2 தேசமும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம் என்று அறிந்ததினாலே அவர்கள் பணிவிடை செய்கிற இடம் எதுவாயிருந்தாலும் சரி, அவர்களுடைய பிரசங்கங்களிலே பொதுவாக எல்லாருக்கும் உரிய சிந்தனைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தேவன் அனுப்பின அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் அனுப்புகிற தீர்க்கதரிசிகள் அவர்கள் எந்த இடத்தில் ஊழியம் செய்தாலும், தென் தேசமோ வடதேசமோ, அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் இஸ்ரவேலின் முழு குடும்பத்திற்காகவும் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இது தேவனுடைய மனதின் சித்திரமாய் இருக்கிறது. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். நீ வடதேசமோ அல்லது தென் தேசமோ, நீ எப்படிப்பட்ட பாவம் செய்தாயோ அவனை விட பெரிய பாவம் செய்தாயோ, இருப்பினும் கர்த்தர் உங்களை குறித்து கரிசனராயிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொன்னால் நன்மையாய் விசாரிப்பார். அதை போல செய்க தீமைக்கு தீமையாக விசாரிப்பார். அது அவருடைய செயல் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே நாம் இந்த இடத்துக்கு வருவோம். முதலாவது பாருங்கள், எப்ராயிமுக்கு தேவன் எப்படி இருப்பார்? அவர் மோத்து போல இருப்பார். இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது எனக்கு புரியல. ஆனால் இந்த மோத் என்ற வார்த்தையை நான் அங்குமிங்குமாய் தேடி பார்த்த பொழுதுதான் சில குறிப்புகள் நான் அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. முதலாவது, இந்த மோத் என்ற வார்த்தையை குறித்து
வேதம் சொல்லுகிற சில இடங்களை வாசித்து பார்ப்போம். நாம் இந்த வசனத்திற்கு வாசிக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஏசாயாவின் புத்தகத்துக்கு வருவோம். பொட்டரிப்பை போலவும் என்ற ஏசாயா 50ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை தயவாக வாசிப்போம். ஏசாயா 50 என்னை ஆக்கினைக்குள்ளானவர்கள் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் வஸ்திரத்தை போல பலசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அறியும். போதும். அதே போல ஏசாயா 51:8 கூட வாசிப்போம். ஏசாயா 51:8. அவர்களை வஸ்திரத்தை போல் அறிந்து அவர்கள் ஆத்மீயரை போல் போதும். அதே போல நீங்கள் உங்களை ரெஃபரன்ஸுக்காக வேண்டுமானால் யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 28, ஜோப் 13:28, ஐசையா 59, ஐசையா 51:8 இந்த 3 வசனங்களிலே நீங்கள் வாசித்த பொழுது ஆங்கிலத்திலே மோத் என்ற வார்த்தை வருகிறது. இந்த பொட்டரிப்பு என்ன செய்யும்? பொட்டரிப்புக்கு அங்க பொட்டரிப்பு என்று போட்டு, அதாவது ஒரு பொட்டு பூச்சி, அது அரிக்கிற பூச்சி என்றுதான் அது அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த பொட்டரிப்பு சொல்லப்பட்ட இடமெல்லாம் நீங்கள் பார்த்த பொழுது வஸ்திரத்தை குறித்து சொல்லுகிறதை நீங்கள் வாசித்தீர்கள். வேண்டுமானால் யோபின் புத்தகத்தை மறுபடியும் யோபு 13:28 கூட வாசித்தால் தெளிவாக இருக்கு நம்புகிறேன். ஜோப் 13 அதனுடைய 28வது வசனத்தை இப்படிப்பட்டவன் அழுகி போகிற வஸ்து போலவும் பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவார். ஐசையால் வாசித்த 2 இடத்திலும் you can see the decaying garment, பொட்டரித்து போன வஸ்திரம் என்று வாசிக்கிறோம். இங்கேயும் என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்டவன் அழுகி போகிற வஸ்து போலவும் பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவார். அப்போ பொட்டரிப்பு எதை காட்டுகிறது என்று கேட்டால் வஸ்திரத்தை அழிக்கிற ஒரு பூச்சி. அதற்கு சமமாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்டவன் அழுகி போகிற வஸ்து. அப்படியானால் பொட்டரித்து விட்டால் எதை பொட்டரிக்கிறதோ அந்த வஸ்து அழுகிவிடும். இட் வில் கெட் டிகேட், அது அழுகி போகும் என்று பொருள். ஆனால் பொட்டரிப்பு வஸ்திரத்தை பாதிக்கிறதாக நாம் பார்த்தோம். 3 இடத்திலும் வஸ்திரத்தை பாதிக்கிறது என்றுதான் பார்த்தோம். அப்படியானால் எப்ராயிமை பொறுத்த மட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பொட்டரிப்பை போல் இருப்பேன், ஆனால் யூதாவுக்கு நான் எப்படி இருப்பேன்? உளுப்பை போல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பொட்டரிப்பை குறித்து சொல்லும் பொழுது எதை குறிப்பிடுகிறது? வஸ்திரம் அழுகுகிறதை பார்க்கிறோம். அந்த வஸ்திரம், அவர்கள் அணிந்திருந்த வஸ்திரத்தை அந்த பொட்டரிப்பு, அது பூச்சியானது அழித்து விடுகிறது. ஆனால் இந்த வஸ்திரம் பொட்டரிக்கப்படும் பொழுது அதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாதா? காலம் செல்ல செல்ல அது தானாகவே இத்து போய் வஸ்திரம் அழுகி விடுமா? அதற்குத்தான் இந்த பொட்டரிப்பு என்று சொன்னால் அதனுடைய உண்மையான பொருள் எனக்கு தெரியவில்லை. அது ஒரு பூச்சியா, எப்படி அந்த வஸ்திரம் அழுகி போகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் வஸ்திரத்தின்படி பார்க்கும் பொழுது அந்த பொட்டரிப்பு பூச்சியானது வஸ்திரத்தை தாக்கினால் காலப்போக்கில அந்த வஸ்திரம் முழுமையாய் அது அழிந்து விடும். அப்படியானால் வஸ்திரம் அணிந்திருக்கிறவனுடைய நிலைமையை அது எடுத்து காட்டுகிறது. பொட்டரிப்பு ஆரம்பித்தால் உன்னுடைய வஸ்திரம் நீ அழித்து விடுமாயானால், உன் வஸ்திரம் நீக்கப்படும் பொழுது உன்னுடைய வெட்கம் வெளிப்படுகிறது, உன்னுடைய அவமானம் வெளிப்படுகிறது, நீ நிந்திக்கப்பட ஆரம்பமாகும். நீ வஸ்திரம் அழியும் பொழுது, வஸ்திரம் நீக்கப்படும் பொழுது நீ வெட்கத்துக்குரியவனாக, you will be a shameful person before others. ஆனால் இந்த வஸ்திரம் அழுகி கொண்டிருப்பது அறியாததினாலே, வஸ்திரம் டீக்கையானது உணராததினாலே மற்றவர்கள் உன்னை பார்க்கும் பொழுது புரிகிறது, ஆனா உனக்கு அந்த வெட்கம் தெரியாது. வஸ்திரம் அழுகி போயிருச்சு, வஸ்திரம் இல்லாத நிலைமைதான், ஆனாலும் அது உணராத நிலைமை. லவோதிக்கேயா சபையின் காலகட்டத்திலே குறித்து நான் வாசிக்கிறோம் அல்லவா? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பார்வையில மட்டுமல்ல, அந்த சபையை நான் பார்த்தால் they were spiritually naked. ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் வஸ்திரம் அணிந்திருக்கிறோம். எவ்வளவு பயங்கரமான ஒரு அபத்தம் அது!
எவ்வளவு வெட்கக்கேடு அது. வஸ்திரத்தை அணியாமல் வஸ்திரம் அணிந்ததாக நினைத்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து. இதுதான் இவர்களுக்கு வரப்போகிற தண்டனையாக ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை வஸ்திரத்தை உங்களை விட்டு அரித்து போட வைப்பேன், உரிய போகிறேன், உங்களை வெட்கப்படுத்த போகிறேன். ஆண்டவருடைய கிரைண்டிங் மில் இப்பொழுது மெதுவாகத்தான் ஆரம்பிக்கிறது. நான் அதைத்தான் எழுதி வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய சாதாரணமாய் சொல்லுவோம், காட்ஸ் மில் கிரைண்ட் ஸ்லோலி பட் ஸ்டெடிலி அண்ட் ஷுவர்லி என்று சொல்வார்கள். அரசன் அன்று கொள்வான், இறைவன் நின்று கொள்வான் என்று சொல்வார்கள். இவருடைய பாவத்துக்கு விரோதமாக தேவனுடைய தண்டனை இப்பொழுது சைலண்டாக ஆரம்பித்திருக்கிறது. God started working against these people to put them into shame. அவருடைய பாவத்தை வெளிப்படுத்துவதற்காக, அவர்கள் செய்த பாவத்தை மூடி மறைத்திருக்கக்கூடிய வஸ்திரத்தை அவர் இப்பொழுது நீக்க போகிறார். அந்த பாவத்திற்கு தண்டனை அவர் கொடுக்க போகிறார். இது முதலாவது. ஆனால் யூதா பின்தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறார். யூதாவுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறார் பாருங்கள். அவர்களுக்கு உளுப்பை போல இருப்பேன் என்று வாசிக்கிறோம். 2 வசனங்களை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் Proverbs 12:4 and 14:13. Proverbs 12:4. Proverbs 12:4. நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு பேரமாயிருக்கிறாள், லட்சையில் உருவமிருப்பது அவனுக்கு எழுப்பாயிருக்கிறாள். Proverbs 12:4. yes Proverbs 12:4. அதுதான். thank you. அங்கு குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். இந்த எலும்புருக்கி இதுதான் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை. உளுப்பை போல என்று சொன்னால் நான் உருக்கு உளுப்பு என்ற வார்த்தை தமிழிலே அது மொழிபெயர்த்தோ சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அதை உண்மையாக மொழிபெயர்க்க வேண்டுமானால் நான் யூதாவுக்கு எப்படி இருப்பேன்? எலும்புருக்கி போல இருப்பேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? 14:30. நீதிமொழிகள் 14:30. போதும், பொறாமையோ எலும்புருக்கி என்று வருகிறது. இப்ப பாருங்க, எப்ராயிமுக்கு ஆண்டவர் எப்படி இருந்தார் என்று பார்த்தால் வஸ்திரத்தை அரித்து போடுகிறவரை போல இருக்கிறார். வஸ்திரத்தை அவர்கள் அணிந்தும் அணியாமல் இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வர போகிறார். அது எப்ராயிமுக்கு. யூதாவுக்கு எப்படி இருப்பார்? அவர் பொட்டரிப்பை போல அல்ல, உளுப்பை போல என்று சொன்னால் அவர்களை முழுமையாய் உள்ளே அழித்து விடுகிறவர். எலும்பை உருக்கு, வஸ்திரத்தை உருக்குவதல்ல, வஸ்திரத்தை அழிப்பது எப்ராயிமுக்கு வருகிற தண்டனை. ஆனால் யூதாவுக்கு வருகிற தண்டனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எலும்புருக்கி போல இருக்கிறது. இட் will be a rottenness in their life. God will become a rottenness in their life. God is going to decay not only their garments but even their bones. எலும்புகளை உருக்கும் பொழுது என்னவாகும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த தண்டனையை நாம் அநேகர் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு இந்த போன் கேன்சர் என்று சொல்லுகிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நம்முடைய சில சகோதரிகள் கூட அந்த நோயினால் மரித்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் நடக்கும் பொழுது திடீரென்று என்ன செய்கிறார்கள்? அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். அவர்களை கால் உடைந்து விடுகிறது. காரணம், உள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள் உருகி போன நிலைமையில் இருக்கிறது. அது டீக்கே வெளியே தெரியறதில்லை. அந்த சதைக்குள் மறைந்திருக்கக்கூடிய எலும்புகள் அது உருகி இருக்கிறது. ஆனால் அது வெளியே தெரியாது. என்னவாகும்? காலப்போக்கிலே முழுமையாய் அந்த சரீரம் அழிவை தழுவ போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை இவர்கள் கேட்க வேண்டியதாயிருந்தது. இவர்களுக்கு இது சொல்லும் பொழுது புரியல நான் நினைக்கிறேன். அதைத்தான் அங்கே கீழே வருகிற வசனங்கள் மூலமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அவர்களுக்கு பொட்டரிப்பாகவும் உளுப்பை போலவும் இருந்தார். அதன் விளைவாக என்ன நடந்தது என்று கீழே வாசிக்கிறோம். பாருங்கள், 13ஆம் வசனம். எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது என்று வாசிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு பொட்டரிப்பாகவும் தேவன் யூதாவுக்கு உளுப்பை போலவும் இருந்த பொழுது அவர்கள் அதை உணர்ந்தார்கள். அவர்கள் எப்படி உணர்ந்தார்கள்? அவர்களுக்கு வியாதியும் காயமும் ஏற்பட்டது. வியாதி இந்த எப்ராயிமுக்கும் காயம் யூதாவுக்கும் ஏற்பட்டதாக வாசிக்கிறோம். தேவன் அவர்களை
அவர்களிடத்திலே பொட்டரிப்பை போல ஒரு மோத்தை போல இருந்த பொழுது அவர்கள் என்னவானார்கள்? வியாதி கண்டார்கள், வியாதி பிடித்தார்கள். ஆனால் அடுத்தவர்களுக்கு என்ன வந்தது? அவர்களுக்கு வியாதி மட்டுமல்ல, மறைந்திருக்கக்கூடிய வியாதி மட்டுமல்ல, வெளிப்படையான காயங்கள் கூட ஏற்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய இந்த கிரைண்ட் மில், தேவனுடைய மில்லானது இட் கிரைண்ட்ஸ் வெரி ஸ்லோலி. ஆனால் சொல்லுகிறேன், அது அதனுடைய இலக்கை அடையாமல் நிற்காது. அது once it started grinding, it will reach to the peak or reach to the end or reach to the purpose. தேவன் ஒன்றை செய்ய துவக்கினால் அது நிறைவேறாமல் இடையிலே தன்னுடைய மில்லை, தன்னுடைய கிரைண்டிங் மில்லை அவர் ஆஃப் பண்ண மாட்டார். இது கொடுத்த ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை நிறைவேறிற்று. அதான் கீழே வாசிக்கிறோம், அவர்களுக்கு நோயும், அவர்களுக்கு வியாதியும், அவர்களுக்கு காயங்களும் ஏற்பட்டது. இதை குறித்து முன்னே சொன்ன வசனத்தில் நமக்கு நன்றாக தெரியும். 9ஆம் வசனம் வாசித்த பொழுது, தண்டிப்பின் நாளிலே எப்ராயிம் பாழாவார், நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய இந்த நடவடிக்கையை நீங்கள் பாருங்கள். ஆரம்பத்தில் தேவன் எல்லாவற்றையும் மென்மையாகத்தான் செய்கிறார். ஆனால் எச்சரிப்பை கொடுக்காமல் அவர் செய்ததில்லை. மனம் திரும்புவதற்கான அழைப்பை கொடுத்துதான் செய்தார். ஆனால் அவர்களுக்கு மனம் திரும்ப மனம் இல்லை. என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். இப்படி தேவன் அவர்களிடத்துல ஈடுபட்டும் கூட, இப்படி தேவன் அவருடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்துவித்தும் கூட, எதனால் உணர்த்துவித்தார்? பொட்டரிப்பினாலும் உழுப்பினாலும் உணர்த்துவித்தும் கூட அவர்கள் ஆண்டவரிடத்தை திரும்ப மனமில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கீழே வாசிக்கிறோம். நேரம் கடந்து போனது, நாம் அடுத்த கிளாஸ்ல சிந்திக்கலாம். அந்த இடத்தில் வரும் பொழுது ஆண்டவரிடத்திலே அந்த பொட்டரிப்பினுடைய பரிகாரத்திற்காக, ஆண்டவரிடத்திலே உழுப்பினுடைய பரிகாரத்திற்காக, ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்கள் நியாயமாய் பாவம் செய்தோம், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நாங்கள் மறுபடியும் மனம் திரும்புகிறோம், உம்மிடத்தில் வருகிறோம், ஆண்டவரே உம்மிடத்தில் மன்னிப்புகள் ஏராளம் உண்டு, உம்மிடத்தில் நீர் தயை பெருத்தவராயிருக்கிறீர், நீர் மகா தயையும் கிருபையும் உள்ள தேவன், ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்கள் செய்ததற்கு தக்க தண்டனையை நாங்கள் அனுபவித்தோம், எங்களுடைய வஸ்திரத்தை இழந்தோம், எங்கள் எலும்புகளை கூட நாங்கள் இழந்து விட்டோம். ஆனாலும் அந்த ஜனத்தை பொறுத்த மட்டில் மனஸ்தாபம் என்பது வரவே இல்லை. அவர்களை தண்டித்தவரிடத்திலே, இந்த வியாதியை கொடுத்தவரிடத்திலே அவர்கள் திரும்பி வந்திருந்தால் அந்த வியாதிக்கு மருந்து போட்டு குணமாக்கி இருப்பார். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் அசீரியாவுக்கும் மற்ற ராஜாக்களிடத்திலும் அவர்கள் குணமாகும்படி போகிறார்கள். இதோடு நான் நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின் அடிப்படையில கர்த்தருடைய கற்பனைகள் நமக்கு எப்படி இருக்கிறது? வேதவசனம் வாசிக்கும் பொழுது, அது ஒருவர் செய்தியாகி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலோசனைகளை ஆழமாக மிக பாரத்தோடு கூட சில அறிவிக்கும் பொழுது அதை கேலியாய் நினைக்கிறோமா? அதை ஒரு குழந்தைகளுக்கு சொல்லுகிற ஒரு கதையாக நினைத்து அதை நாம் அலட்சியம் செய்கிறோமா? நான் சொல்லுகிறேன், அப்படி கர்த்தருடைய வசனத்தை நாம் அலட்சியமாய் பேசினால் அதே வசனம் தான் நம்மை நாளைக்கு நியாயம் தீர்க்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கற்பனைகள் அது எவ்வளவு மென்மையானவைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே. கர்த்தர் நமக்கு ஏதாகிலும் கட்டளையிட்டால் அது நம்முடைய நன்மைக்காகத்தானே, நாம் நன்றாயிருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே வழிகாட்டுகிறார். அந்த வழி நமக்கு நல்ல வழிதானே. மனுஷருக்கு நன்மையாய் செம்மையாய் தோன்ற வழிகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு காட்டுகிற வழிகள் மரண வழிகள் அல்ல, அது ஜீவனுக்கு போகிற வழிகள். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது, நாம் சென்று கொண்டிருக்கிற பாதை அது தவறான மனுஷ கற்பனையின் பாதையாயிருந்தால், மனிதரின் பாரம்பரியத்தின் பாதையாயிருந்தால், அல்லது நம்முடைய சுய புத்தியினால் வந்த பாதையாயிருந்தால், இந்த நாளில் நாம் அங்கே நிற்போம். ஆண்டவரே, நான் திரும்புகிறேன், உம்மிடத்திலே வருகிறேன், என் குறைகளை நீர் உணர்த்துவித்தீர். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த சில சம்பவங்கள் அது யாருக்கும் வெளியே தெரியல ஆண்டவரே. என் வாழ்க்கையில பொட்டரித்ததும், என் வாழ்க்கையில உழுப்பு வந்ததும், அதாவது இந்த வியாதி என் வாழ்க்கையில ரகசியமா, என்னுடைய வஸ்திரம் அது தானாய் அழிந்து போனது, அது எனக்கு கூட தெரியல. இரண்டு என் உள்ளுக்குள், என்னுடைய சரீரத்திற்குள் எலும்பே உருகி போயிற்று, அதுவும் ஒருவேளை பிறருக்கு தெரியாது. தேவனே, நீர் என்னை தண்டித்த பொழுது அது யாருக்கும் தெரியாமல் தண்டித்தீர், என்னை நீர் காட்டி கொடுக்கவில்லை. என் வாழ்க்கையை திருத்துவதற்காக ரகசியமாய் அமைதியாய் என்னோடு ஈடுபட்டீர், என்னை திருத்த முயற்சித்தீர். ஆண்டவரே, நான் அதை உணர்கிறேன், என் வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை இனி தண்டியாதபடிக்கு ஆண்டவரே என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். இந்த நாளில் அவிதமாய் நாம் சொல்வோமே, ஆனால்
நம்முடைய தண்டனை இத்தோடு தேவன் நிறுத்தி விடுவார். நம்மை அவர் குணமாக்குவார், நம்மை மறுபடியுமாய் புனரமைப்பார், அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். பிரியமானவர்களே, இல்லையேல் அடுத்த கட்டத்திற்கு போகும் பொழுது மிகுந்த பயத்தோடு தான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த வேத வார்த்தையின் மூலமாய் நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் ஜெபித்து